தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியா கூட்டணியின் 39 எம்பிக்கள் மக்களவையில் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி எம்பி கனிமொழி உளமாற உறுதி கூறுவதாக பதவியேற்றுக் கொண்டார். கனிமொழி கருணாநிதி எனும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அரக்கோணம் எம்பியாக ஜெகத் ரட்சகன் பதவியேற்றுக் கொண்டார். ஜெகத் ரட்சகன் என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா. தென்சென்னை எம்பி தயாநிதி மாறன் உறுதிமொழி ஏற்ற பின்னர் வேண்டாம் நீட், பேன் நீட் என கோஷமிட்டார். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். இக்கோஷங்கள் அவை குறிப்பில் இடம்பெறாது என இடைக்கால சபாநாயகர் தெரிவித்தார். திருவள்ளூர் எம்பியாக சசிகாந்த் செந்தில் பதவியேற்ற பின்னர் கூறிய கருத்துகளுக்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். Stop these shameful atrocities against minorities, Dalits and Adivasis. Jai Bhim, Jai Sambhina. வேலூர் எம்பியாக கதிர் ஆனந்த் பதவியேற்றுக் கொண்டார். துரைமுருகன் கதிர் ஆனந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும். மயிலாடுதுறை எம்பி சுதா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது ஆணையாக என உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசையோடு என்று கூறி தனது உறுதிமொழியை வாசித்தார். தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசையோடு VS மாதேஸ்வரன் என்னும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். பதவியேற்றுக் கொண்ட திமுக எம்பிக்களில் 14 பேர் அமைச்சர் உதயநிதி வாழ்க என முழக்கமிட்டனர்.